ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவூரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் பைத்தம்பருப்பை மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம் சவூரிஸ்க்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு அலம்பிட்டு ஒரு 2 hours ஊற வச்சா போதும். 2 hours ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி இந்த பருப்பு அரைப்படுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். அப்புறமா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இது 3த்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுண்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ ஒரு குழிப்பணியார கல்லை சூடு பண்ணிட்டுருக்கேன். சூடு பண்ணிட்டு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பைத்தம்பருப்போட நெய் சேரும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எல்லா குழியிலையும் நம்ம வாத்துட்டு இது வந்து வேகத்துக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். மேலாகவும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதில் ரைஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, அதாவது அரிசி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டயட் இருக்கிறவங்க கூட மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம். நைட்டில் கூட வந்து டின்னருக்கு வந்து இதை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இப்போது திருப்பி விடுறதும் ரொம்ப ஈஸி. அது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொருன்னு இருக்கும். அதுமாதிரி உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட இது. இதை வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சவூரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.